மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ அருள் சந்திப்பு. நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேசியதாக கூறப்படும் நிலையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. யாருடன் கூட்டணி என்பதை நாளை பாமக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவினுடைய கூட்டணி நிலைப்பாடு என்பது குறித்து நாளை அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட இருப்பதாக பாமக தரப்பிலே மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், எந்த கூட்டணியில் தேர்தலை சந்திக்க இருப்பதாக பாமக தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகாத நிலையில் யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இருப்பார்கள் என்பது போன்ற தகவல்லாம் இதுவரை வெளியாகவில்லை. ஏற்கனவே பாமக பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தி வருவதாகவும் அதிமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக தகவல் வெளியான நிலையில் முதல் முறையாக நேரடியாக அதிமுகவும் பாமகவும் நேரடியாக சந்தித்து தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்பொழுது பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த சந்திப்பானது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தான் அதிகாரப்பூர்வமாக இருக்கும் என முக்கியமான நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மறைமுகமாக பேச்சுவார்த்தை நீடித்த நிலையில் தற்பொழுது முதன்முறையாக நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே 2 கட்டமாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் பாமகவுடைய நிர்வாகர் ராமதாஸ் அவர்களை 2 முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதிமுக தரப்பிலும் இருந்தும் பாமக தரப்பிலும் இருந்தும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதன் பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக பாமக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதிகமாக விரும்புவதாக பாமக தரப்பிலே முன்னாள் நிர்வாகிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பை நிகழ்த்திய பிறகு தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை பாமக எம்எல்ஏ அருள் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பிலே பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை பதவியும் வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதுவரை அதிமுக கூட்டணியில் தேமுதிக 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதர பிற கட்சிகளும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பாமக கூட்டணியை பொறுத்தவரை தற்போது வரை எந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி அமைக்கப் போகிறோம், எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறோம் என்பது போன்ற அதிகாரப்பூர்வ தகவலை இதுவரை வெளியிடவில்லை. முதன்முறையாக அதிமுகவும் பாமகவும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பாமக தரப்பிலே ஏற்கனவே தைலாபுரம் தோட்டத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதே போல நேற்றைய தினமும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் தேதி அறிவித்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 20ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தார்கள். அதற்குள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்க 2 கட்சிகளையும் மும்முரமாக நீடிக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அதிமுக பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதியும் 1 ராஜ்யசபா பதவியும் வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது போன்ற அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கூட யாருடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்பது போன்ற அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாம் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு அதிகாரம் வழங்கி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே நாளைய தினம் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறதா அல்லது பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைக்கிறதா என்பது போன்ற தகவல் எல்லாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையாக வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன்.